You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் vlog தான் நான் காட்ட போகிறேன். நான் வந்து எங்கள் டேடி வந்து சோளம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வேக வச்சு ஒரு குக்கிங் vlog மாதிரி காட்ட போகிறேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து நார்மலாக வந்து என்ன சொல்கிறது, வெட்டி போட்டுக்கிட்டோம். பிகாஸ் வந்து இந்த சர்வத்தில் வந்து எல்லாமே பத்தாது, பெருசாக போட்டால் ரொம்பிடும். ஸோ அதனால் நம்ம குட்டி குட்டியாக போடலாம். கட் பண்ணி எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. எங்கள் அக்கா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இதோட தோல்களை அனைத்தையும் உருவி விட்டோம். எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் இந்த சோளத்தில் வந்து பாதி வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் மேலே கொடுத்துருந்தான். இப்போ சோளம் சீசன் தான், பட் ஏன் அப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சி, ஏன் அப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இது ஏதோ அவங்களே மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு தெரில. ஸோ வந்து எங்கள் அக்கா வந்து அதை வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் பெரிய சோளமாக இருந்தால் நம்ம கையிலேயே உடச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. இது ரொம்ப குட்டியாக இருக்கனால வந்து நம்மளால் கையிலலாம் உடைக்க முடியாது. ஸோ வந்து நம்ம சர்வத்தில் தான் போடணும். அதனால வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு குட்டி குட்டியாக போட்டு சோளத்தை வேகவும் வச்சுட்டா. சோளத்தை வேக வச்சதுக்கப்புறம் அது வந்து இருந்துச்சு. அதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரித்து போட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லா சோளத்தையும். அப்படி பிரிக்கிறதுக்கு நான் வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பிகாஸ் வந்து அப்படியும் நானும் நினச்சிருப்பேன். நான் வந்து இது எல்லாருக்கும் பண்ணல, கொஞ்சோண்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். அதனால் வந்து பாதி வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டோம். மீதியை மட்டும் நாங்கள் வந்து இது மாதிரி உரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பட் வந்து இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உரித்து வச்ச சோளத்தில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து நாங்கள் வந்து வெறும் மிளகா மட்டும்தான் வச்சுருப்போம். எல்லாம் மிக்ஸ் பண்ண மிளகா கிடையாது. வெறும் மிளகா ஆட் பண்ணிக்கிட்டோம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இந்த சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணேன். கார்ன்ஃப்ளவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து அதை செய்யுங்க. கார்ன்ஃப்ளவரையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே அந்த அது ஃபுல்லாகவே வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து அதில் தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணுறதுக்கு வந்து இதுவாக இருக்காது. ஸோ என்ன பண்ணணும், அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தேன். அது ஏதோ பாப்கார்ன் மாதிரி தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வந்து மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து நான் பண்ணது இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது. எனக்கு ஒரே ஜாலியாக இருந்தது. நம்ம பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை பாய்.